செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பல மணி நேரமாக தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் ஆயிரக்கணக்கான பயணிகள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக இரவு நேரங்களில் போதுமான எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்ற புகார் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நேற்றிரவு 9 மணிக்கு மேல் திருச்சி, மதுரை, சேலம், திண்டுக்கல், கோவை, தூத்துக்குடி, திருக்கோவிலூர், நெல்லை, புதுக்கோட்டை, தேவக்கோட்டை, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. நீண்ட நேரம் காத்திருந்தும் பேருந்துகள் வராததால் குடும்பத்தினருடனும் குழந்தைகளுடனும் காத்திருந்த ஆயிரக்கணக்கான பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பயணிகள் கேட்ட நிலையில் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக பேருந்து நிலையத்தில் இருந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சிரமாரி கேள்விகளை எழுப்பினர். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பயணிகள் நள்ளிரவு 11 மணியளவிலிருந்து புறப்பட்ட ஒரு சில பேருந்துகளையும் சிறைபிடித்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆயிரக்கணக்கான பயணிகள் இந்த மறியலில் ஈடுபட்டதால் நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து ஸ்தம்பித்தது. சாலை மறியல் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறமும் சுமார் 3 கிலோமீட்டருக்கும் மேல் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பயணிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் ஆத்திரம் அடங்காத பயணிகள் பேருந்துகளை உடனடியாக இயக்க கோரி காவல்துறையினருடனும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடங்கிய நாளிலிருந்தே பேருந்து பிரச்சினை இருந்து வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பல மணி நேரமாக பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடங்கிய நாளிலிருந்தே பேருந்து பிரச்சினை இருந்து வருவதாக குற்றம் சாட்டிய பயணிகள் பல மணி நேரமாக காத்திருப்பதாகவும் அதிகாரிகள் முறையாக பதில் அளிக்கவில்லை எனவும் ஆதங்கம் தெரிவித்தனர். வீட்டுல இருந்து 12 மணிக்கு நான் பஸ் ஏறினா கூட அங்க கரெக்டா கோயம்பேட்டுக்கு போயிட்டு நான் பஸ் ஏறினா கூட நான் 3-4 மணிக்கு வீட்டுக்கே போயிடுவேன். நான் இது 2-3 டைம் வந்துட்டேன். இங்க வந்து இந்த மாதிரி தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு சீரியஸா சொல்றேன், இதெல்லாம் செட் ஆகல, இதெல்லாம் நல்லதே இல்லை. அவர் ஜாலியா இருக்காரு, வீட்டுல படுத்துன்னு ஜாலியா இருப்பாரு. நாங்க தான் வந்து இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அவர் நல்லது செய்யல. கேட்டா நாங்க 1000 ரூபாய் போடுறோம், நீங்களா இருப்பீங்க, மக்களுக்கு 1000 ரூபாய் செய்யறோம், இது செய்யறோம், அது செய்யறோம் தான் சொல்றேன். ஆனா எத்தனை நல்லது எங்களுக்கு இது வரைக்கும் வந்து சேர்ந்தது கிடையாது. வரும் நாட்களில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து முறையாக பேருந்துகள் இயக்க வேண்டும் எனவும் பேருந்துகள் இயக்கம் தொடர்பாக முறையான அட்டவணை அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்ததுதான் அரசாங்கம், நாங்க எல்லாம் கொடுத்ததுதான் உங்களுக்கு வேலை, நாங்க கட்டுற ஜிஎஸ்டில தான் உங்களுக்கு சம்பளம் வருது. மாநகர பகுதிகளில் மகளிருக்கு இலவச பேருந்துகள் விடும் திமுக அரசு வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளை முறையாக இயக்காமல் மக்களை அவதிக்குள்ளாக்குவது ஏன் எனவும் பயணிகள் சரமரியாக கேள்வி எழுப்பினர். பாவம், இந்த மாதிரி பாவத்தெல்லாம் எடுத்து கொண்டிருக்க கூடாது, அவ்வளவுதான் சொல்றேன். நாங்களும் காசு கொடுத்தா போறோம், சும்மாவா போறோம்? 1000 ரூபாய் 2000 கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. சும்மா சும்மா சிட்டி இதுல லோக்கல் எல்லாம் பிரியா விட்டுருக்காரு ஸ்டாலின் ஐயா. ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க எங்களை?